ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தீபாவளி ஃபெஸ்டிவல் நெருங்கிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க. கொஞ்சமும் கிராக் இல்லாமல் சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு எம்டிஆர் குலோப் ஜாமுன் பேக்கெட் தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி 800 கிராம்ஸ் நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் ஆயிரும், திகட்டிரும். ஸோ அதுக்காக நாம் இன்றைக்கி ஒரு அப்ராக்சிமேட்டாக 500 கிராம்ஸ் தாங்க எடுக்க போகிறோம். ஒரு 2 கப் எடுத்துக்கலாங்க. நான் 2 கப் இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சர்க்கரை எவ்வளோ எடுத்தோமோ தண்ணியும் அதே அளவு தான், 2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பதம்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சம் திக்காகி பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு திக்கானா போதுங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் அது ஆறட்டும். இப்போது அந்த மீன் வாயில் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். எம்டிஆர் பாக்கெட்லேருந்து எடுத்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இது கூட நம்ம பால் சேர்த்திக்க போகிறோம். இங்கே தண்ணி வேணும்னா இதே அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பால் எடுத்துருக்கேங்க, 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க போகிறேங்க. இது சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் பிணைய வேண்டாங்க. சாஃப்டாக ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் பிசைஞ்சா போதும். இப்போ இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி 15 to 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. ஃபிங்கர்ஸ் வச்சா இது நல்லா உள்ளே போகிற மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி. இப்போது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்க போகிறோங்க. சின்ன உருண்டையாக எடுத்து மெதுவாக நம்ம அதை உருட்டணுங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிராக் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. எதுலேயுமே பாருங்கள் கிராக் இல்லை. இப்போ ஒரு கடாயில் ஆயில் வச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகி நம்ம ஒவ்வொன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் உங்களுக்கு குக் ஆகிடும், உள்ளே குக் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குக் ஆகி இந்த கலரில் வரணுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போது
இதை வந்து எடுத்து நம்ம வந்து சர்க்கரை பாகில் போட்டுடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் வறுத்து எடுத்து நம்ம பாகில் வந்து போட்டு வச்சுருக்கோம். இது ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூடி கிராக் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.